இந்த சைட்டை பத்தி நம்ம ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு வீடியோ போட்டேன். மக்கள் கடல் அலைகள் மாதிரி வந்திருக்காங்க. அவ்வளவு பேர் வந்து புக்கிங் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ரியலி மெயின்டைன் வெல் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சைட்டாக பார்க்குறேன். நீங்க வந்து இருக்கிறதுல கம்பேர் பண்ணும்போது நீங்க லிஸ்டான பிரைஸ் தான் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ரொம்ப நியர்பை பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே ரொம்ப ஈஸி ஆக்சஸ் பண்ணக்கூடிய லொகேஷன்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பா கம்மி தான். அதாவது ப்ராப்ஷன்ல எடுத்தோம் அப்படின்னா எந்த லேஅவுட் போட்டாலுமே அது நம்பி வாங்கலாம். நம்பி வாங்கலாம். நானே சொல்ல தேவையில்ல, அவங்களே சொல்லிட்டாங்க. போட்டு வருது எல்லாமே நல்லா இருக்கு. பக்கத்துல பிளான் பண்ணி தான் நானும் வந்தேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ சரௌண்ட்ஸ்ல ரொம்ப கம்மி தான். ப்ரொபஷனல் எப்பவுமே ஜெனுவினா தான் இருக்கு. உங்க குழந்தைங்க தானா? ஆமா சார். சூப்பர். இன்ட்ரோல இருந்து இங்க வரதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆச்சு? ஒரு 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் தான். ஒரு இங்க ரோட பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 650 மீட்டர் தான். வீட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா சார்? வாங்குறதுக்காக புக் பண்ண வந்திருக்கோம். புக் பண்ண வந்திருக்கீங்க. ஓகே. சென்டர் பிளேஸ் டிஸ்டர்ப் இல்லாத இருக்கும். இது வந்து இப்போ கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வரவங்கலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாத வீடு கட்டினா நல்லா இருக்கும். விலை வந்து கம்மியாக தான் தெரியுது. எல்லாரும் வாங்கலாம். நான் 2 பிளாட் புக் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து புக் பண்ணுங்க. வில்லா கட்ட மாதிரி ஐடியா இருக்கா? இன்வெஸ்ட்மென்ட்காகவா? இல்ல ஐடியா இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. உங்க கையில வெறும் 5 லட்சம் இருந்தாலே இந்த சைட்ல உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராயல் ரெசிடென்சி இன் வாலாஜாபாத் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த சைட்டை பற்றி நம்ம ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு வீடியோ போட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் வந்து ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் கடல் அலைகள் மாதிரி வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து புக்கிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, சைட் விசிட்டுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் அவங்கள்ட்ட போய் டேரெக்டாக நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம். இந்த சைட் எப்படி இருக்குன்றதை அவங்களே சொல்லுவாங்க. வாங்க விலை பார்க்கலாம். மக்களே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கார்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோ பேருமே மக்கள் வந்து குடும்பம் வந்து புக்கிங்காக தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு சைட் விசிட் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சைட் எப்படி இருக்கு, இங்கே அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் என்ன சார்? ஜெயகிருஷ்ணன். ஓகே. இந்த சைட் எப்படி சார் தெரியும்? இந்த சைட் எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலி நான் வந்து எனக்கு இந்த ரெசிடென்ஸ் வந்து வாலாஜாபாத் தான். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் மூலமாக தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த ஏரியா வந்து இதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ தே ரியலி மெயின்டைன் வெல் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நல்லா காம்பவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஈஸி ஆக்சசபிலிட்டிஸ் இருக்கு. ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சைட்டாக பார்க்குறேன். ஓகே. ஸோ ரியலி வர்த்தி சைட் இது. ஸோ இன் ஃபியூச்சர் யாரு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்க சார். இப்போ இங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ரேட்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து ராயல் ரெசிடென்சியில் என்ன மாதிரி இருக்குது ப்ரைஸ் உங்களுக்கு? இல்லை, டெஃபினெட்லி காம்படிட்டிவ் ப்ரைஸ் தான். ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கிறதுல கம்பேர் பண்ணும்போது நீங்கள் லிஸ்டான ப்ரைஸ் தான் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ரொம்ப நியர்பை பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப ஈஸி ஆக்சஸ் பண்ணக்கூடிய லொகேஷன்ல இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பா கம்மி தான். ஓகே. ஸோ வர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா. சார் உங்க பேர் சார்? என் பேர் சுரேஷ் பாபு. ஓகே சார். எங்க சார்? நான் காஞ்சிபுரத்துல இருந்து. சரிங்க சார். இந்த சைட் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? சைட்டு வந்து ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்டு வாங்கியிருக்கேன், காஞ்சிபுரம் சைட்ல வாங்கியிருக்கேன். ஓகே. அவரு தான் எனக்கு சொந்த பின்ன மணி மேனேஜர் என்னோட ஃப்ரெண்டு தான். சரி, அவரு இந்த ப்ராஜெக்ட் ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் எங்க வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே. ஓகே. இதுல நான் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன். ஆமா, நான் காஞ்சிபுரத்து பிசினஸ் பண்றேன். ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா போடுவாங்க, அம்யூனிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. இதோட ப்ராஜெக்ட் எல்லாமே சரௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவா இருக்கும். இப்போ பக்கத்துல ஸ்கூல் வராங்க. சோ ப்ராஜெக்ட் வைஸ் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். ஓகே. இவங்க அதாவது ப்ராப்ஷன்ல எடுத்தோம் அப்படின்னா எந்த லேஅவுட் போட்டாலுமே அது நம்பி வாங்கலாம். ஓகே. நானே சொல்ல தேவையில்ல, அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? நம்பி வாங்கலாம். சோ அதனால நீங்க எங்க இருந்தாலும் இப்ப எல்லாத்துக்குமே ஆக்சஸ் தானே. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை எல்லாத்துக்குமே ஆக்சஸ். இப்ப ஏர்போர்ட் வருது, எல்லாமே நல்லா இருக்கு. பிளான் பண்ணி தான் நானும் வந்தோம். ஓகே. பிளான் பண்ணி தான் ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். ஓகே சார். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ சரௌண்ட்ஸ்ல ரொம்ப கம்மி தான். அதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா இந்த சரௌண்டிங்ல ஒவ்வொரு ரேட் போயிட்டு இருக்கு. ஆனா ப்ராப்ஷன்ல ஒரு லேஅவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராப்ஷன்ல எப்பவுமே ஜெனுவினா தான் இருக்கும். ப்ராஜெக்ட் ரேட் உங்களுக்கு ரேட் வைஸ் ஆனாலும் அவரோட ப்ராஜெக்ட் அவர் கொடுக்கன ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் எப்பவுமே நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே. மக்களே, பாக்குறவங்க விசிட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருங்க, நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேரு சார்? அனூப் சர்மா சார். எங்க இருந்து சார் வரீங்க? நான் வாலாஜாபாத்ல வந்து சார். வாலாஜாபாத். ஓகே. இந்த சைட் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்தேன் சார். அங்கே ஆட்ஸ் வந்துருச்சு, அதை பார்த்துட்டு சார். சைட் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. பார்க்ல எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு சார். இதே பசங்களுக்குள்ளே நான் விளையாடுங்க சார். ஓகே. உங்க குழந்தைங்க தானா? ஆமா சார். சூப்பர். சோ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். சரிங்க சார். இப்போ மெயின் ரோடா இருக்குல்ல சார், மெயின் ரோட்ல இருந்து இங்க வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆச்சு? ஒரு 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் தான். ஓகே. மக்களே, இது நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க, அவங்க கஸ்டமரே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவுட்டர் ரிங் ரோடே பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 650 மீட்டர் தான். சரிங்களா?
ஸோ சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கல சார்? பிடிச்சாச்சு சார். ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சார்? என் பேர் ஜெய்சங்கர், ஒன்றிய கவுன்சிலராக இருக்கேன். சூப்பர் சார். எங்க இருந்து சார் வரீங்க? என் வாலாஜாபாத் பக்கத்தில் 5 கிலோமீட்டரில் கட்டவாக்கம்ன்ற ஊர்லேருந்து வரேன். ஓகே சார். சார் இந்த சைட் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? சைட்டு வந்து எனக்கு நண்பர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் சொன்னாருங்க. ஓகே. அதை வச்சு நான் நண்பர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லியிருக்கேன் பார்க்கறதுக்கு. காட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா சார்? வாங்கிறதுக்காக புக் பண்ண வந்திருக்கோம். புக் பண்ண வந்திருக்கீங்க. ஓகே சார். பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்குது, ஆமா. பஸ் ஸ்டாண்டு பக்கமாக இருக்குது, சென்ட்ரல் பிளேஸ் டிஸ்டர்ப் இல்லாத இருக்கும், நல்லா இருக்குது இடம். லொகேஷன் நல்லா இருக்கு. லொகேஷன் நல்லா இருக்கு. ஓகே. இதே நம்ம மெயின்ல போனா அப்படினா கொஞ்சம் சரௌண்டிங் கொஞ்சம் இதா இருக்கும், ஆமா, சத்தமா இருக்கிற மாதிரி சத்தமா இருக்கும். இது வந்து இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வரவங்கலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாத வீடு கட்டினா நல்லா இருக்கும். சூப்பர். எந்த டிஸ்டர்பும் இல்லை. மெயின் பார்த்தீங்கன்னா பைபாஸ் வரப்போகுது, அது வந்துனா இன்னும் சூப்பர் ஆயிடும். சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சைட் நல்லா இருக்கு. என் பேர் சுமதி சார். ஓகே. நான் வந்து என்ஜிஓ நகர்லேருந்து வந்திருக்கிறேன். ஓகே. இந்த சைட் வந்து யூடியூப் மூலிமா நான் பார்த்து வந்திருக்கிறேன். எல்லா எல்லா சைடும் போர்டுலலாம் எல்லாம் வாலாஜாபாத் ஃபுல்லாக பார்த்து தான் வந்திருக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் நான் எல்லா ப்ராஜெக்ட்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் விட்டு இதை கம்பேர் பண்ணால் வந்து எனக்கு வந்து விலை வந்து கம்மியாக தான் தெரியுது. எல்லாரும் வாங்கலாம். நான் 2 பிளாட் புக் பண்ணிட்டேன், நீங்களும் வந்து புக் பண்ணுங்க. மேடம், இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் ஆட் பார்த்துருந்தோம். ஓகே. எங்களோட இது வந்து அந்த பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க, ப்ளஸ் பேப்பர்லேயும் பார்த்தோம், சன் நியூஸ்லேயும் உங்கள் ஆட் பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு லான்ச்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஃபேமிலியாக வந்து பார்க்க வந்திருக்கோம். ஓகே மேடம். இந்த வாலாஜாபாத் சரௌண்டிங்கில் இவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு வேற எங்கேயும் கிடைக்குதா மேடம்? இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே. உங்களுக்கு இந்த சைட் பிடிச்சிருக்கா மேடம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. ஏன்னா இந்த சைட்டுக்குள்ள பார்த்தா பார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்கு, பார்க் கொடுத்துருக்காங்க, நல்ல ஆர்ச் இருக்கு, ஆடட் இந்த வீடும் நல்லா இருக்கு, பக்கத்தில் லேக் வியூ நல்லா இருக்கு, காத்தும் நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேடம். நீங்க இப்போ வந்து பிளாட் புக் பண்ண வந்தீங்களா மேடம்? ஆமா, பிளாட் புக் பண்ண வந்து. ஓகே. வில்லா கட்ட மாதிரி ஐடியா இருக்கா மேம்? ஐடியா இன்வெஸ்ட்மென்ட்காகவா? இல்ல, ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கு. ஓகே. அதே மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க 39 lakhs இருந்தா 2 BHK வில்லாவும் 51 lakhsக்கு வந்து 3 BHK வில்லாவும் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு அதுல ஐடியா இருக்கா? இல்ல, அது இன்னும் யோசிக்கல, இனிமே தான் பார்க்க போறேன். ஓகே மேம். நம்ம கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கறனால தான் நாங்க பார்க்கவே வந்திருக்கோம். ஆட் கொடுக்கும்போதே அந்த மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். அண்ட் புக்கும் பண்ண போறோம். குடியிருப்பு தொடர்ந்து தான் இருக்கு. ரெசிடென்ஷியல் ஃபிளாட்டா தான் இருக்கு. பக்கத்துல எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, அண்ட் இப்போவும் ஸ்கூல் வரப்போறதுன்னு சொல்றாங்க. அதனால இங்க வந்துருக்கோம். இந்த சைட்டை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து மேலே பாத்தீங்களா, ஐ கார்டு தெரியுது பாத்தீங்களா, அதை செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டீடைல் அதுல இருக்கும். அண்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த லேஅவுட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்க அப்படின்னா கிராண்டான ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான பார்க்குமே வந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு புக்கிங் வந்தவங்க அவங்க குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்காங்க. அது பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்டுக்குள்ளே பார்க் இருக்கனால நீங்க வெளியே போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சரௌண்டிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் ஏரியா வேற எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் இந்த ரேட்டுக்கு. வாலாஜாபாத் அப்படின்ற ஒரு லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னாலே இது ஃபுல்லாமே சரௌண்டிங் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அதனால அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரெண்டலுக்காக வீடு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு வில்லா கட்டி நான் ரெண்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ப்ராப்சலோட ராயல் ரெசிடென்சி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 8.25 ஏக்கர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ண ஏரியா வந்து 4.01. இதுல மொத்த பிளாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 97 பிளாட்ஸ். ஃபேஸ் 1ல 48, ஃபேஸ் 2ல வந்து 49மே இருக்கு. இந்த சைட்ல நீங்க புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரம் 810ல இருந்து 1848 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இல்ல உங்களுக்கு அதோட இடம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்க பிளாட் கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த சைட்ல DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கனால நீங்க பேங்க் லோன் கூட தாராளமா வாங்கிக்கலாம். அதனால உங்க கையில வெறும் 5 லட்சம் இருந்தாலே இந்த சைட்ல உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ண முடியும். இப்போ நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. வந்து கடல் அலை மாதிரி வந்து இந்த சைட்டை புக் பண்றாங்க. ஏன்னா வாலாஜாபாத் எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸே 3000 போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து கம்மியா கொடுத்துட்டு இருக்கனால புக்கிங்குமே அந்த அளவுக்கு புக்கிங் வந்துட்டு இருக்கு. என்னப்பா 5 லட்சம் இருந்தாலே கன்ஃபார்மா வந்து பிளாட் கொடுப்பாங்களான்னு நீங்க கேக்குறீங்க. உண்மையாவே கொடுப்பாங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நீங்க ஒரு வில்லா கட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 39 lakhsக்கு வந்து 2 BHK வில்லாவும் 51 lakhsக்கு 3 BHK வில்லா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 2 BHK வில்லா செலக்ட் பண்ணாலும் சரி, இல்ல 3 BHK வில்லா செலக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இன்க்ளூடிங் கார் பார்க்கிங்கோட பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.